வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். எஸ்தர் புஸ்தகத்திற்கு திருப்புவோம். எஸ்தர் 4:13-14 வசனங்கள் முதலாவது வாசிக்க கேட்போம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கடந்த வாரத்தில் இது உங்களுடைய நேரம் என்கின்ற துணை தலைப்பில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இது உங்களுடைய நேரம். நீங்கள் உயரப்படுவதற்கு இது உங்களுடைய நேரம். பதவி உயர்வு பெறுவதற்கு இது உங்களுடைய நேரம். ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நேரம் இதுதான். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கப்படும் நேரம் இது. உங்களுடைய பற்றாக்குறை நீங்கக்கூடிய நேரம் இது. நீங்கள் எதன் ஊடாய் கடந்து செல்கிறீர்களோ அதற்கு தேவன் இந்த நாளில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய சகாப்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஆமென். அதற்கு சில மக்களை பயன்படுத்துவார், சில ராஜாக்களை பயன்படுத்துவார், சில அதிகாரத்தில் இருக்கிற மக்களை பயன்படுத்துவார். காரணம், உன்னுடைய நோக்கத்திற்குள் கொண்டு வருவதற்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் சகலமும் உங்களுக்குள் ஏற்கனவே வைத்திருக்கிறபடினால் நீங்கள் நிச்சயமாய் இந்த உலகத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய ஒரு நபராய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். சென்ற வாரத்தில் பார்க்கும்போது எஸ்தரை குறித்த புத்தகத்தை பார்க்கும்போது 2 பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது பாடம் எழுதி கொள்ளுங்க. 2 பாடங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து தேவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, தேவனுடைய கரம் அல்லது கை வெல்ல முடியாததும் காண முடியாததுமாய் இருக்கிறது. தேவனுடைய கரம் அல்லது தேவனுடைய கை வெல்ல முடியாததும் காண முடியாததுமாய் இருக்கிறது. முதல் பாடம் அதுதான். இந்த வேதத்தை, இந்த பகுதியை வாசிக்கும் போது, இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தேவன் என்கின்ற பேர் அந்த புத்தகத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தை நீங்கள் திருப்பும் போது கர்த்தருடைய விரலினுடைய வேலையை நீங்கள் நன்றாக பார்க்க முடியும். ஒரு சரித்திரம் சார்ந்த புத்தகமாய் இருந்தாலும், பல சரித்திர காரியங்கள், பல சரித்திர காட்சிகள் இருந்தாலும், கர்த்தருடைய கையொப்பம் ஒவ்வொரு பக்கத்தில், அந்த வேத பகுதியினுடைய, அந்த புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்திலும் இருக்கிறது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காண முடியாத கை ஒவ்வொரு சமூகத்தில் ஈடுபடுத்தி கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர அவர் எல்லாவற்றையும் செயல்படுகிறார். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகள், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்க்கும்போது தேவனுடைய கரம் நம் மீது இல்லாதது போல் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கை எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாய் ஆக்கி கொண்டிருக்கிறார். தீமையான அனைத்தையும் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிற கரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் உறங்கும் போது கூட கர்த்தருடைய கரங்கள் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வெல்ல முடியாத அந்த கரங்கள், அழிக்க முடியாத அந்த கரங்கள் உங்கள் வாழ்க்கையின் மீது இருக்கும்போது நான் சொல்கிறேன், உயர்வு நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம், முன்னேற்றம் நிச்சயம், வெற்றி நிச்சயம், செல்வாக்குள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயம். கர்த்தருடைய கை என் மேல் இருக்குது என்று சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய வெல்ல முடியாத கரங்கள் என் மீது இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே கிடையாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய சகாப்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். 2வது காரியம், எஸ்தர் புத்தகத்தினுடைய 2வது பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறது, தேவனுடைய பராமரிப்பு. God's providence, தேவனுடைய பராமரிப்பு. அந்த பராமரிப்பு என்கின்ற வார்த்தை 2 லத்தீன் மொழி வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. முதல் லத்தீன் வார்த்தை பார்க்கும்போது ப்ரோ, PRO. ப்ரோ என்று சொல்லும்போது காலத்திற்கு முன்பாக, அதுதான் அர்த்தம். ப்ரோ என்கின்ற வார்த்தை காலத்திற்கு முன்பாக. விடர், அந்த வார்த்தையிலிருந்து தான் நமக்கு வீடியோ என்கின்ற ஆங்கில வார்த்தை கிடைக்கிறது. விடர், VIDERE. அந்த விடர் என்கின்ற வார்த்தையிலிருந்து வீடியோ கிடைக்கிறது, காணும்படியாக. இந்த 2 வார்த்தைகள் சேர்க்கும் போது தேவனுடைய பராமரிப்பு என்று சொல்லும் போது என்ன சொல்கிறார்? அவர்
காலத்துக்கு முன்பாகவே சகலவற்றையும் காண்கிறவர். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. ஏசாயா 46 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், சகல ஜாதிகளுக்கு மேலாக உயர்த்துவேன் என்று எப்போ சொன்னாருங்க? நீ இந்த உலகத்திற்குள்ள உன்னுடைய தாயின் கருவில் நீர் உருவாக்கப்படும் முன்னுமே தேவன் உங்களை குறித்து சாட்சிட்டார், கட்டளிட்டார். அதான் சகோதரன் சொன்னார் இல்லைங்களா? அப்போ அவருக்கு மட்டுமா அந்த வசனம்? பாஸ்டர் ஜெருசலுக்கு மட்டுமா அந்த வசனங்கள்? இல்லை, அது உங்களுடைய வார்த்தை, அது உங்களுடைய வசனம். பாருங்க, நான் இந்த மைக்க பிடிச்சி நான் பேசுவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் ஏப்டி திருச்சபையினுடைய ஒரு போதகராய் நீயும் இருப்பாய் என்று அவள் எழுதியிருக்கிறதுனால, அவன் முன்கூட்டியா சொன்னதுனால இன்றைக்கு அது நடந்திருக்குது. ஹலோ, மீண்டுமாய் சொல்றேன், அந்தத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆதி முதற்கொண்டு நடந்த பிறகு சொல்றது தேவனுடைய வேலை அல்ல. நடப்பதற்கு முன்பாகவே துல்லியமாக, அருமையாக, தெளிவாக, நுட்பமாக யாவற்றையும் சொல்லி முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும், அவர் எங்க பிறப்பார், எப்பொழுது பிறப்பார், யார் மூலமாய் பிறப்பார், எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியாக 1000 வருடங்களுக்கு முன்பாகவே, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை தெளிவுபடுத்தினார். ஏற்ற வேளையில் அதை நிறைவேற்றினார். He fulfilled every prophecy to the minute detail. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் காலங்களுக்கு முன்பாகவே சொல்லி முடித்திருக்கிறார். ஆமென். அதுதான் ப்ராவிடன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். தேவனுடைய முன்னேற்பாடு, முன் பராமரிப்பு. அதாவது உங்களுடைய தேவை வருவதற்கு முன்பாகவே அந்த தேவையை சந்திக்க தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசி, உன்னுடைய நேசகுமாரன், உன் ஒரே குமாரன் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு பலியாக செலுத்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவரும் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தன் மகனையும் அதற்கு வேண்டிய அந்த பலி செலுத்த வேண்டிய எல்லா காரியங்களும் எடுத்துக்கொண்டு போகிறார். போகிற வழியில் அவனுடைய மகன் பார்க்கிறார், அப்பா இங்க விறகு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு, பலி எங்கப்பான்னு கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம், தேவன் பார்த்து கொள்வார். விசுவாசத்தில் பேசுகிறவர்கள் தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Faith possesses what the mouth confesses. Hallelujah. Faith possesses what the mouth confesses. வாய் என்ன அறிக்கை செய்கிறதோ விசுவாசம் சுதந்திரித்துக் கொள்ளும். சகோதரன் சொன்னா, நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்குது என்று ஆரம்பத்தில் அவர் சாட்சியில் சொன்னார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசிகள். காரணம், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. சத்தமாய் சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு தீர்க்கதரிசி. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு தீர்க்கதரிசி. நான் சொல்கிறேன், யாரும் சாதாரணமான மக்கள் அல்ல, அசாதாரணமான விசுவாசிகள். ஒவ்வொரு விசுவாசி தேவனுடைய அற்புதமான படைப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தேவனுடைய அற்புதமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம் எஸ்தர் புத்தகத்தினுடைய பாடங்கள். முதலாவது, தேவனுடைய கரம் வெல்ல முடியாததும் காண முடியாததுமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்த காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் ஏறி போயிட்டு அவனுடைய மகனை கட்டி சாகடிக்க நினைக்கும் பொழுது, அப்போ கர்த்தருடைய குரல் கேட்டு அவரை தடுத்து நிறுத்தி, நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே உனக்கென்று ஒரு ஆட்டுக்கடாவை தயாராக வைத்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், அவரிடத்தில் தேவன் பேசுவதற்கு முன்பாகவே
இந்த தேவை எழும் என்று தெரிந்த உடனே தேவன் தம்முடைய முன் ஏற்பாடினால் அவர் முன்பாக எல்லாவற்றும் பார்க்கக்கூடிய தன்மையுள்ளவராய் இருக்கிறதுனால உன் தேவை வருவதற்கு முன்பாக அந்த தேவையை சந்திக்க என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ ஆயத்தமாய் உங்களுடைய அருகில் அதை வைத்திருக்கிறார். வெறும் ஆயத்தம் பண்ணி பரலோகத்தில் வைக்கலங்க, உங்களுக்கு அருகில் அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கண்டவுடனே அந்த இடத்திற்கு என்ன பெயரிடுறாருங்க? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்ற அர்த்தம் பார்க்கும்போது மலையில் அவர் காணப்படுவார். நாம் என்ன சொல்கிறோம்? தேவையை பார்த்துக் கொள்வார். ஆனால் உண்மையான அர்த்தத்தை மூலபாஷையில் பார்க்கும்போது மலையில் அவர் காணப்படுவார். எந்த மலையிலுங்க? மோரியா மலையில் அவர் காணப்படுவார். எவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தின நாமம் யெகோவா ஈரே. தேவை எழுவதற்கு முன்பாக உன்னுடைய தேவையை சந்திக்க எல்லா பராமரிப்பு நான் ஏற்கனவே உன் பக்கத்தில் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இனி நிச்சயம். ஆமென். இப்பொழுது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5 7 வரைக்கும். அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மோர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மோர்தேகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். Praise the Lord. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் தாய் தகப்பன் இறக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு தகப்பனாய் மாறுவாருங்க. இந்த உலகத்தில் உண்மையில் பார்க்க வேண்டும் என்றால் யாரும் அனாதை கிடையாதுங்க. ஏனென்றால் தேவன் உங்களை உருவாக்கியிருக்கிறார். தேவன் உங்களை படைத்ததனால நோக்கத்தோடு உங்களை படைத்திருக்கிறார். நோக்கத்தோடு உங்களை அனுப்பியிருக்கிறார். உன் பெற்றோருடைய இணைப்பின் மூலமாய் நீங்க பிறந்தது மட்டும்தான். ஆனால் மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பெற்றோர் இல்லாத இந்த பெண்மணிக்கு பாருங்க ஒரு வேதனையான ஆரம்பம். பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது எல்லா பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனோடு வருவதை பார்க்கும்போது நிச்சயமாய் வேதனை பட்டிருக்கலாம். மற்ற எல்லோருடைய தாய் தகப்பன் கூட வருகிறாங்க. பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள், கல்லூரிக்கு வருகிறார்கள், எல்லா காரியத்தில் அவர்களுடைய பெற்றோர் அந்த பிள்ளைகளோடு ஓடி விளையாடுகிறது பார்க்கிறாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலோ தகப்பன் தாய் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ கலங்காதே, தாயை பார்க்கிலும் தந்தையை பார்க்கிலும் நான் மேலானவர். உன்னை உண்டாக்கினவர் நான். ஏன் உன்னுடைய பெற்றோர் எடுக்கப்பட்டார்கள்? ஏனென்றால் உன்னுடைய லக்கில் அவர்களுக்கு பங்கில்லை. ஹலோ. ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன் எடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு அனாதை உணர்வு போல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேண்டியவர்களை மட்டும்தான் நான் வைத்திருக்கிறேன். அதில் மோர்தெகாய் ஒன்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மோர்தெகாய் என்கின்றவர் அவருடைய உறவினர். எப்படி பார்க்கும்போது சித்தப்பானுடைய மகள். சிறிய தகப்பன் போட்டிருக்கிறது. சிறிய தகப்பன் யாருங்க? நம்ம சொல்ற கொச்ச தமிழ்ல சொல்லணும்னா சித்தப்பா. சித்தப்பானுடைய மகள்னா கசனுங்க. ஆனால் இவருக்கும் எஸ்தருக்கும் வயது பிரிவு பார்க்கும்போது 15 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் இந்த பெண்மணி எப்படி பார்த்தால் தன்னுடைய சொந்த மகளை போல் வளர்த்தாள். சில வேளைகளில் பெத்த தகப்பனை விட வளர்க்கிற தகப்பன் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவார்கள். Sometimes when God puts his signature on you, சில வேளைகளில் கர்த்தர் உங்கள் மீது தங்களுடைய கையொப்பத்தை போடும்போது தவறுன பெற்றோர், இழந்த பெற்றோரை விட வளர்த்த பெற்றோர் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஏனென்றால் அவர்களுக்கு பின்பாக கர்த்தர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது
எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். எஸ்தரை உள்ள கொண்டு வருவதற்கு ராஜா வஸ்தியை வெளியேற்றுகிறார். நான் உங்களிடத்தில் சொன்ன வந்த காரியம், சில வேளைகளில் உங்களை உள்ள கொண்டு வருவதற்கு, உங்களுடைய நிலைக்குள் உங்களை கொண்டு வருவதற்கு, உங்களுடைய அழைப்புக்குள் உங்களை கொண்டு வருவதற்கு, உங்களுடைய ஊழியத்திற்குள் உங்களை கொண்டு வருவதற்கு சில மக்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அகற்றுவார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ பாருங்க, தேவன் உங்களை ஒரு இடத்துல ஆயத்தமாய் வைப்பதற்கு அவர் தெரிந்து கொள்ளும் போது, நான் சொல்கிறேன், சில மக்களை வெளியேற்றி உங்களை உள்ள கொண்டு வருவார். இருக்கிறீங்களா? உங்களை உங்களுடைய லக்குக்குள் உங்களை கொண்டு வருவதற்கு, உங்களுடைய டெஸ்டினிக்குள் உங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் சில மக்களை வெளியேற்றுவார். தயவு செய்து கேளுங்க, வெளியேற்ற மக்களை இழுத்து கொண்டு பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். When God is pushing them out, don't hold them in. Hello? சில மக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நீக்கும் போது, ஐயோ அவங்களை விட்டு என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அவர்களை இழுத்து வைக்காதீர்கள். காரணம், உன்னுடைய லக்கை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுவீர்கள். Come on. I feel the anointing today. சில மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை சேர முடியாது. ஆகவேதான் கர்த்தர் அவர்களை பிரிக்கிறார். அவர்கள் உங்களை விட்டு பிரிக்கும் போது போகட்டும். ஆமென். உங்களுக்கு சில, ஏனென்றால் ஏன் கர்த்தர் அதை சொல்கிறார்னா, உறவுக்கு கட்டப்பட்டவர்கள் நாம். சில உறவுகள் நாமே ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆபிரகாம் செய்த தவறு, தேவன் என்ன சொன்னாருங்க? அவரை பார்த்து பேசின போது, உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய சொந்த பந்தத்தையும் விட்டு நீ வெளியே வான்னு சொன்னார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆனால் போகும்போது அவர் என்ன செய்தாருங்க? அவருடைய சகோதரனுடைய மகனை அழைத்து கொண்டு போனார். லோத். எவ்வளவு ஓத்துறாத நிமித்தம் பாருங்க. காரணம், ஆபிரகாமுடைய அழைப்பில் லோத்துக்கு இடம் கிடையாது. சில நேரத்தில் மாம்சிகமான உறவுகள் கர்த்தர் துண்டிப்பதற்கு காரணம், உங்களுடைய லக்கில் அவர்களுக்கு பங்கு கிடையாது. This may sound painful, but it's true. சில மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் தொந்தரவு தான் கொடுப்பாங்க. நேசிக்கிற மாதிரி காணப்படுவார்கள், ஆனால் சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு தொல்லையும் தொந்தரவு தான் கொடுப்பார்கள். அப்படிதான் லோத் அமைந்தார். அப்போ கர்த்தர் சொல்கிறார், அவரை விட்டு நீ விலக வேண்டும். ஆபிரகாம் பார்த்தார், பொறுத்து கொண்டார், சகித்து கொண்டார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடிதடி பயங்கரம் ஆயிடுச்சுங்க. அவருடைய வேலையாட்களுக்கும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கும். ஆபிரகாம் பெருந்தன்மை உள்ளவர். அவர் சொன்னார், நம்ம சகோதரர்களாக இருக்கணும், இதற்கு நம்ம சண்டை போடக்கூடாது. நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். நீ எந்த வழியில் போறியோ நீ போ, நான் அதுக்கு ஆப்போசிட்டாக போகிறேன். நான் அதற்கு நேர் எதிர்மாறாக போகிறேன். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன். நீ இடது பக்கம் போனா, நல்ல மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த ஆசீர்வாதம்லாம் உம்மால் தான் வந்தது ஐயா. நீ எனக்கு தகப்பனா இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நீ செயல்பட்டு என்னை கூட்டிட்டு கொண்டு போனேன். உன்னோடு நான் ஒட்டி கொண்டதுனால உன்னுடைய பாத்திரத்தில் நிரம்பி வழின ஆசீர்வாதத்தை நாங்கள் கப்பு சாசரை பிடிச்சிட்டு நான் வாங்கிட்டேன். வாங்கின பிறகு எனக்கு இந்த முன்னுரிமை கொடுத்திருக்கிறது தவறு. நீங்க எந்த பக்கம் போறீங்களோ அதுக்கு நான் நேர் எதிர்மாறாக போகணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பேராசையுள்ளவர்கள் தங்களுடைய சுயத்தை மட்டும் மேன்மைப்படுத்தி பார்ப்பார்கள். அவனுடைய இடத்தை தெரிந்து கொண்டு மிக நல்லா விசாலமான பசுமையான சோதம் குமாரை தெரிந்து கொண்டு தன் குடும்பத்தையே நாசப்படுத்தினார். காரணம், சுயத்தினால் தீர்மானம் எடுத்தார். ஆபிரகாமோ தேவ வாக்கினால் தீர்மானம் எடுத்தார். அவர் விட்டு பிரிந்த பிறகு உடனடியாக தேவன் பேசினார். நான் சொல்கிறேன், ஒரு சிலர் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், இன்னும் தேவன் ஏன் பேசவில்லை என்று தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீக்கின சில மக்கள் நீங்கள் இன்னும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You're holding on to relationships that God removed long ago. You're holding on to people that God removed long ago.
நீண்ட காலத்திற்கு முன்பாகவே தேவன் பிரித்த மக்களை இன்னும் நீங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாற்றுங்கள் என்று அந்த காரியத்தை. ஆமென். ஆகவே இந்த இடத்தை பார்க்கும்போது தேவன் எஸ்தரை ஏற்ற இடத்தில் அவர் வைத்தார். எஸ்தருடைய ஹெபிரேய பேர் பார்க்கும்போது, யூத பேரை பார்க்கும்போது அதாசா. அதாசா அதாசானுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு செடி. அவளுடைய பர்சிய தேசனுடைய பேர் தான் எஸ்தர். எஸ்தர் என்று சொல்லும் போது நட்சத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு நட்சத்திரம். எஸ்தரானவள் தேவனுடைய நட்சத்திரமாய் இருந்தாள். நான் சொல்கிறேன், இந்த காலையில் நட்சத்திரங்களாய் இருக்க விரும்புகிற மக்கள் தேவன் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தேவனுக்காக நான் நட்சத்திரமாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய நட்சத்திரமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய நட்சத்திரங்களாய் இருக்கிறீர்கள். சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த உலகத்தில் இருக்கலாம், மெகா ஸ்டார்ஸ் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு தான். ஆனால் தேவனுடைய நட்சத்திரங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள், பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய நட்சத்திரம் நித்திரமானது, நித்தியமானது, நிரந்தரமானது. இவர்களுடைய காரியம், அவர்கள் செத்த பிறகு அவர்களுடைய நட்சத்திரம் மறைந்து போய்விடும். ஆனால் நீங்கள் மரித்த பின்பும் நீங்கள் தேவனுடைய நட்சத்திரங்களாய் பரலோகத்தில் இருப்பீர்கள். ஆமென். தானியேல் 12ஆம் அதிகாரம், தானியேல் 12, தானியேல் 12:3 இரண்டாவது பகுதி வாசிங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நித்தியமாய் பிரகாசிக்கிற நட்சத்திரம், நான் நிரந்தரமாய் பிரகாசிக்கிற நட்சத்திரம், சதா காலங்களில் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரமாய் இருப்பேன். Do you believe what I'm saying to you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய நட்சத்திரங்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எஸ்தரானவள் தேவனுடைய நட்சத்திரமாய் இருந்தாள். துண்டுகளாக போய் கொண்டிருவது தேசத்தினுடைய சுகத்தின் தைலமாய் அவள் இருந்தாள். கவனிங்க, அந்த தேசம் துண்டு துண்டாய் போய் கொண்டிருந்த வேளையில் அந்த தேசத்திற்கு சுகத்தின் தைலமாய் அவள் இருந்தாள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு சுகத்தின் தைலமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அதாவது உங்களுடைய வாயின் சொற்கள் பிறருடைய காயத்தை குணமாக்கும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறதுனால இழந்த உறுப்புகள் உங்களால் உருவாக்கப்படும். இழந்த வாழ்க்கைகள் மீண்டுமாய் மீட்கப்படும். நீங்கள் தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் பேசும்போது தேவன் உங்களுடைய நாவை சுகத்தின் தைலமாய் அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அவள் அந்த தேசத்திற்கு அப்படியாய் இருந்தாள். அது மட்டுமல்ல, தங்களுடைய நம்பிக்கை இழந்த மக்களுக்கு அவள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்காய் இருந்தாள். She was the beacon of hope to the people that had lost their hope. தங்களுடைய நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்காய் இருந்தாள். நீங்கள் தேவனுடைய நம்பிக்கையின் விளக்குகளாய் இருக்கிறீர்கள். இழந்த, அதாவது நம்பிக்கை இழந்த மக்களுக்கு உங்களை பார்க்கும்போது அவங்களுடைய நம்பிக்கை திரும்பி வரணுங்க. நீங்க பேசுகிற விதம், நீங்கள் வாழ்கிற விதம், நீங்கள் அறிக்கை செய்கிற விதம், நீங்கள் துணிகரமாய் செயல்படுகிற விதத்தை பார்த்து இவருக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்குள் வர வேண்டும் என்று உங்களுடைய தேவன், நம்பிக்கையின் தேவன் அவர்கள் நாட வேண்டும். அப்போ நம்முடைய பொறுப்பு நாங்க நட்சத்திரங்களா இருக்கிறது மட்டுமல்ல, நம்பிக்கை எழுந்தவர்களுக்கு நம்பிக்கையின் விளக்குகளாய் நாம் இருக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட விளக்கு? கலங்கரை விளக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஒரு பட்டணத்தின் வெளிச்சம் சொல்ல, ஒரு தெருவினுடைய வெளிச்சம் சொல்ல, உங்களுடைய வீட்டினுடைய மெழுகுவத்தின் சொல்ல, உலகத்திற்கு நீங்கள் come on, talk to me somebody. Hallelujah. உங்களுடைய ஒளி ஒரு குறிப்பிட்ட
எல்லை தூரத்திற்கு மட்டுமல்ல, முழு உலகம் பாதிக்கக்கூடிய வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஒளி. Your brightness is so bright the entire world can see clearly. Oh, come on now. உங்களுடைய வெளிச்சம் அவ்வளவு ஒளிமயமாய் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்ல, முழு உலகமே உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்க முடியும். Oh God, I feel an anointing today. Amen. சத்தியத்தை மறந்த ஒரு தேசத்திற்கு அவள் சத்தியத்தின் குரலாய் இருந்தார். இந்த நாளில் நீங்கள் இந்த தேசம் மற்ற தேசங்கள் சத்தியத்தை மறந்திருக்கலாம், ஆனால் அந்த தேசங்களில் தேவன் எதற்காக நம்மை வைத்திருக்கிறார்? நாம் சத்தியத்தின் குரலாய் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வேத ஏதோ காரியங்களை பேசிக்கொண்டு, மன தத்துவங்களை பேசிக்கொண்டு, வேண்டாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு நாம் யாவரும், எல்லா பிரசங்கிமார்களும், எல்லா விசுவாசிகளும் சத்தியத்தை பேசுகிற குரலாய் நம்முடைய குரல் மாறட்டும். ஆக்கனை தீர்ப்பு அல்ல, சாபங்கள் அல்ல, நமக்கு வேண்டிய காரியங்களை பேசுவதல்ல, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற மக்கள் எழும்புவார்களானால் இந்த தேசம் மட்டுமல்ல, எல்லா தேசங்கள் தேவனுடைய அனுகிரகத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சத்தியத்தை சொல்கிற தேசம், சத்தியத்தை சொல்கிற மக்கள், சத்தியத்தை சொல்கிற சபைகள், சத்தியத்தை பேசுகிற விசுவாசிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்திலும் எல்லா தேசங்களும் எழுப்பப்படுவதாக. We need people who will stand for the truth and even die for the truth. சத்தியத்திற்காக வாழ்வது மட்டுமல்ல, சத்தியத்திற்காக நிற்கிறது மட்டுமல்ல, சத்தியத்திற்காக மரிக்கக்கூடிய மக்கள் எழுப்பப்பட வேண்டும் இந்த தேசத்தில். சத்தியம் எதுங்க? தேவனுடைய வார்த்தை. நான் சொல்கிறது சத்தியம் அல்ல, நீங்கள் நினைக்கிறது சத்தியம் அல்ல. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய வார்த்தையில் அதுதான் சத்தியம். ஆமென். இந்த வார்த்தைகள், இந்த புத்தகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், இதுவே சத்தியம், இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே சத்தியம் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையின் மக்களாய் நாம் மாறுவோம், சத்தியத்தை பேசுகிற மக்களாய் நாம் மாறுவோம். ஆமென். சரித்திரத்தையே மாற்றக்கூடிய ஒரு பெண் இருக்குமானால் அது எஸ்தரா தான் இருக்க வேண்டும். தேவனுடைய நட்சத்திரமாய் இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய நட்சத்திரமாய் இருப்பேன். இருப்பீர்களா? இருப்பீர்களா? நட்சத்திரங்கள் புகழை தேடுவது கிடையாது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்க தேடும். Stars don't look for glory, stars reflect his glory. நட்சத்திரங்கள் தங்களுடைய மகிமையை தேடாது, அவருடைய மகிமையை பிரகாசிக்கும். நட்சத்திரங்களுடைய வேலை என்னங்க? பிரகாசிக்கிறது. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், இருள் இருக்கிற வரைக்கும் நட்சத்திரங்கள் பிரகாசிக்காது. A star cannot shine until it is dark. விளங்குதுங்களா நான் சொல்றது? இருளாகும் வரைக்கும் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க முடியாது. காலையில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க முடியாது. மத்தியானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க முடியாது. இருளில் மட்டுமே அவைகள் பிரகாசிக்கும். உண்மையாக உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த முழு உலகத்தில் உண்மையான ஆவிக்குரிய அந்த காலம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், குறை சொல்வதற்கான நேரம் இல்லை, பிரகாசிக்கக்கூடிய நேரம் இது. I'm telling you, it's not time for whining but shining. Stop whining and start shining. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முறுமுறுக்கிறதை நிறுத்திவிட்டு பிரகாசிப்போம் வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகள் இந்த சத்தியத்தை கண்டுகொள்வார்கள், ஆனால் இந்த உலகத்தையே நம்மால் மாற்ற முடியும். வாழ்க்கையினுடைய சம்பவங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்கிறதை விட எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. கர்த்தர் உன் மேல் உதித்திருக்கிறார், நீதியின் சூரியன் உன் மேல் உதித்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன், பிரகாசிங்க. ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், அந்தகாரம் நீக்கப்படுகின்ற வரைக்கும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அந்தகாரத்தினுடைய அதிபதி நீக்கப்படுகின்ற வரைக்கும், வெளிப்படுத்தப்படுகின்ற வரைக்கும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொல்லாப்பு இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்படுகின்ற வரைக்கும் நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும்.
You need to keep shining until all evil is exposed and revealed. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சீர்கேடுகள், எல்லா பொல்லாப்புகள் வெளிப்படுவதற்கு நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். நீதிமான்கள் தேவனுடைய, அதாவது விசுவாசிகள், நீதிமான்கள் தேவனுடைய அதிகாரத்தில், நீதியின் அதிகாரத்தில் நிற்கிற வரைக்கும் நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியம் சிங்காசனத்தின் மீது உட்கார்கின்ற வரைக்கும் நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரகாசி, பிரகாசி, பிரகாசி. ஹalleluya. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, பிரகாசிங்கள். ஆஹா, ஹalleluya. இஸ்ரவேல் தேசம் விடுதலையாக்கப்படுகின்ற வரைக்கும் நாம் பிரகாசிக்க வேண்டும். இந்திய தேசம் விடுதலையாக்கப்படுகின்ற வரைக்கும் நாம் பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு நாம் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய பிரகாசத்தில் தான் அவர்களுடைய ரட்சிப்பும், அவர்களுடைய வெற்றியும், அவர்களுடைய முன்னேற்றமும் காண முடியும். ஆகவே நட்சத்திரங்கள் பிரகாசிங்க. ஆமென். எஸ்தர் 2:9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜா அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். முதலாவது பகுதி வாசிங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. கவனிங்க, தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில் மீது இருக்கும் போது எல்லா மனிதர்களுடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீங்க யார காக்க பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காக்க பிடிச்சி வாழ்ந்த நாட்கள் போதுமையா. இருக்கிறீங்களா? காக்கா பிடிச்சி 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 இவரை பிடிக்கலாமா, அவரை பிடிக்கலாமா, இந்த சிபாசம் வாங்கலாமா, அந்த சிபாசம் வாங்கலாமா. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய தயவு பெற்றிருப்பீர்களானால் எந்த மனுஷனுடைய ஒத்தாசை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கென்று சிறந்த வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போய் நின்னாலே சரிங்க, அதிகாரிகள் எழுந்து வந்து உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். Come on, come on, come on. You're not ready for this level of revelation. Get ready, church. You got to renew your mind. உங்களுடைய மனதை இந்த சத்தியத்திற்கு நீங்கள் புதிதாக்கி கொள்ள வேண்டும். காரணம், கர்த்தர் சொல்கிறார், என் தயவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பூட்டப்பட்ட கதவுகள் உனக்கு என்று திறக்கப்படும். அது மட்டுமல்ல, அதிகாரிகள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். அதிகாரிகள் வந்து பியூனை போல் ஓடி ஓடி எல்லாத்தையும் சாதனை செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் கையில் கொடுத்து போங்க வாங்க ஐயான்னு சொல்வார்கள். கர்த்தருடைய தயவு உன் வாழ்க்கையில் இருக்கும்போது மற்றவர்களுடைய கண்களில் நீங்கள் தயவு பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அடுத்த வாக்கிய வாசிங்க. அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும். கவனிங்க, ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். So he readily gave beauty preparations to her besides her allowance. தேவனுடைய தயவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கவும் அவர்கள் மிகவும் ஆயத்தமாக இருப்பார்கள். He was ready. ஹலோ, இவள் அதற்கு ஆயத்தமா இல்லை, ஆனால் அவர் ஆயத்தமாயிட்டார். கவனிங்க, ஹெகா என்கின்ற மனுஷன், அவருடைய கண்கள் அவள் மீது பட்ட உடனே அவருடைய உள்ளத்துல ஒரு வார்த்தை, அவளை கவனி, அவளை கவனி. அவருக்குள் ஒரு சத்தம் ஏற்பட்டு எல்லா மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 400 பேர், அந்த அழகு போட்டிக்கு 400 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று ஒரு சரித்திர வல்லுநர் சொல்கிறார். உண்மையான சான்றிதழ். 400 பேர் மத்தியில் இந்த அம்மா மட்டும் அப்படியே பளிச்சுன்னு தெரியுறாங்க. ஹலோ, சூப்பர் செலவை மாதிரி அப்படியே வெண்மையா தெரியுறாங்க. சிலர் யோசிச்சிருப்பாங்க, உஜாலாவுக்கு மாறிட்டாலோ, இல்ல இயேசுவுக்கு மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உஜாலாவுக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. உஜாலா நல்லதுதான், அந்த பொருளெல்லாம் நல்லதுதான், நம்ம எல்லாம் பயன்படுத்துறோம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால்
இவளுடைய ஜொலிப்புக்கு காரணம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாருடைய கண்கள் உன் மீது பதியும். பட்ட உடனே அங்கே நிற்கும், வேற எதுவும் போகாது. அவளுக்கென்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி, ஆனால் அதோடு என்ன சொல்றார் பாருங்க, அதே பகுதியை வாசிங்க. சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் தேவையான மற்றவைகளையும் தேவையான மற்றவைகளையும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தெய்வீக அலவன்சஸ் உண்டு. எத்தனை பேர் அலவன்ஸ் வேணும்ன்றீங்க? எத்தனை பேர் வேணான்றீங்க? நமக்கு ஏற்கனவே உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பங்குக்கு மேல கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். மை காட், ஐ ஃபீல் தி அனாயிண்டிங். எல்லாரும் சொல்லுங்க, தெய்வீக பராமரிப்புகள், தேவனுடைய அலவன்சஸ், மற்றவைகள் கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிருக்கிறதை விட அதற்கு மேலாய் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதுங்க. இன்னும் அதிகமாய் நீங்கள் பெற போகிறீர்கள். நான் சொல்கிறேன், இன்னும் அதிகமாய் நீங்கள் பெற போகிறீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் பெற்றதை விட இன்னும் அதிகமாய் நீங்கள் பெற போகிறீர்கள். உங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிற, உங்களுடைய கேடரில் இருக்கிற மற்ற உடன் ஊழியர்கள் பெறுகிறதை விட அவர்களுடைய சம்பளத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அதோடு சேர்த்து சைட்ல சில சைட் டிஷ்ஷஸ் வருதுங்க. மெயின் டிஷ் போக சில சைட் டிஷ்ஷஸ் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு வேண்டிய அழகு பொருட்களோடும் மற்றவைகள் சொல்லுங்க, கொடுக்கவும். வாசிங்க, அது வாசிங்க, அது வாசிங்க. அவைகளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும். ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை, 7 தாதிமார்கள் பாருங்க, இப்போ ஒண்ணா கொடுத்திருக்கிறாங்க. இந்த அம்மாக்கு மட்டும் 7 என்றால் பூரணம். தேவன் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் பூரணமாய் தான் கொடுப்பாருங்க. ஹலோ, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அதை என் தேவன் பரிபூர்ணமானவர். எதை செய்தாலும் அவர் சைட்ல கொடுத்தாலும் அது பரிபூர்ணமா இருக்கும். மற்றவர்களை கொடுக்கும்போது பரிபூர்ணமா இருக்கும். ஏனென்றால் அவர் எல்லாமே 7ல தான் பெருக்குவார். He's a 7 God. Anything he does it so perfect you can't even question him. அவர் அவ்வளவு பூர்ணமாய் செய்கிறதுனால கேள்விக்கே இடம் இல்லைங்க. 7 தாதிமாரை கொடுத்து வாசிங்க. அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். கவனிங்க, அவளுக்கும் அவளுடைய தாதிமாருக்கும் சிறந்த வாசிங்க. கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் எனக்கு சிறந்த இடத்தை மட்டும் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் அரண்மனையில் எந்த ஒரு மூலமுடைக்கும் போனாலும் சிறந்த இடம் தான். அரண்மனையில் இருக்கிற எல்லா இடமும் சிறந்த இடம். ஆனால் தேவனுடைய தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சிறந்த இடத்துல மிக சிறந்த இடத்தை வைத்திருக்கிறார். ஹலோ, மற்ற எந்த அந்த 399 பெண்கள் சாதாரணமான அறைக்குள் இருந்தார்கள். அந்த சாதாரணமே அவர்களுக்கு வியக்கத்தக்க அறைகளா இருந்தது. ஏன்? அரண்மனை. ஆனால் எஸ்தருக்கு மட்டும் சிறந்த இடம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சிறந்த இடம் பிரதர், உங்களுக்கு சிறந்த இடம். Oh, come on, talk to me somebody. உங்களுக்கு தேவன் சிறந்த இடத்தை வைத்திருக்கிறார். மற்ற எல்லாரை விட எந்த அரண்மனையில் உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்களோ மற்றவர்களை விட சிறந்த இடத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அந்த சிறந்த இடத்தை பார்த்து ஹல்லேலூயா சொல்றோம். ஆனால் அந்த சிறந்த இடம் ஒரு மனுஷனால் ஒதுக்கப்பட்டது. அவளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆள் அவள் அவருக்கு பிரியமா இருந்ததுனால இவ்வளவு பணிவிடைகளை செய்து சில விசேஷ காரியங்களை செய்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் செய்த காரியம் அந்த இடத்துல சிறந்த இடம் உனக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆனால் சிறந்ததை விட சிறப்பானதை உனக்கு நான் மட்டும் கொடுக்க முடியும். ராஜாவினுடைய அறைக்குள் நீ போக போறமா? Come on. You are going to a better place than the best. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, better than the best. உங்களுடைய நிலைமை better than the best. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய நிலைமை better than the best. சிறந்ததிலே மேன்மையுள்ள வாழ்க்கை தேவன் எனக்கும் உனக்கும் வைத்திருக்கிறார். கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க. சிறந்ததை விட மேன்மையுள்ளதை தேவன் உனக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். Better than the best is waiting. Hallelujah. நீ இதுவே சிறந்தது என்று சொல்றியே, உனக்கு இன்னும் மேலான உயர்வு இருக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய உயர்வுகளுக்கு வரம்புகள் கிடையாது. There is no limits to the elevation of God. When God elevates you, He elevates you all the way up to His throne. கர்த்தர் நம்ம உயர்த்தும் போது வான எல்லைக்கு உயர்த்துறது இல்லைங்க, அவருடைய சிங்காசனம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். சிங்காசனத்தின் மீது அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி செய்திருக்கிறார். Hallelujah. Good God Almighty, I feel an anointing for elevation. உயர்வுக்கான அபிஷேகத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது நான் சொல்கிறேன், மிக சிறந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். 16-17 வசனங்கள். எஸ்தர் 2:16-17 வசனங்கள். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபெத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்நானத்திலே பட்டத்து ஸ்ரீ ஆக்கினான். ஹல்லேலூயா. 400 பேர் மத்தியில் இருக்கிற அழகு போட்டியில் அவளும் கலந்து கொண்டாள். ஒவ்வொருத்தரும் ராஜனுடைய அரண்மனைக்குள் சென்று அவரை சந்தித்து தங்களுடைய ஆடம்பரத்தையும் தங்களுடைய நகைகளையும் தங்களுடைய வஸ்திரங்களையும் காண்பித்து எல்லாவற்றையும் செய்து எல்லா அழகை காண்பித்து வெளியே வருவார்கள். வந்த பிறகு எந்த ரியாக்ஷன் அவர் இடத்துல கிடையாது. ஆனா இந்த அம்மையார் வந்த பொழுது ரியாக்ஷனை பாருங்க. 17ஆம் வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். நிறுத்துங்க. கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது உங்கள் மேல் இருக்கிற அழகை விட உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்தின் அழகை ராஜாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். கவனிங்க, ஒரு அழகு போட்டியில் உங்களை ஜட்ஜா உட்கார வச்சுட்டு உங்களை தீர்மானம் பண்ண சொன்னா நான் சொல்லுறேன், கலைத்து போடுவீங்க. ஏன்னா 400 பேர் எல்லாம் அழகாக இருக்கிறாங்க. எல்லாம் அழகுங்க, அழகிகள் தான் வருவாங்க, உலக அழகிகள். எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, அழகு மூக்கும் மொழி எல்லாம் சரியா இருக்குதுங்க. அதை நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பெண்மணியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 400 வரும்போது நீங்க எப்படி பார்ப்பீங்க? அடைச்சா போதும், அது இன்னும் எவ்வளோ ஓட்டு போறீங்க, உனக்கு எத்தனை பேர் இருக்கப்பா அதை சொல்லுன்றாரு. ஏன்னா ரொம்ப பார்த்துட்டேன்னு வச்சுங்க, அதுவும் பிரச்சனை தான். ஒரு அருமையான சகோதரன் அற்புதமாய் சொன்னார், பாஸ்டர் எங்கள் அம்மா அப்பா நான் லீவ்லேருந்து வந்தப்போ, நான் அந்நிய தேசத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன், நான் லீவில் வந்தப்போ பெண்ணை பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. போனால் ஃபஸ்ட்டு வீட்டில் உட்காந்த உடனே அந்த பெண்ணை பார்த்து இதை ஓகேன்ட்டேன். அவங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப ஷாக். என்னப்பா நாங்கள் 3 நாள் வச்சுருக்கோம், இந்த நாள் ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்கலாமே. அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஏன் பிரதர் அதெல்லாம் பார்க்கலன்னு கேட்டேன். பாஸ்டர் ரொம்ப பார்த்தா பிரச்சனை, பார்த்த ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ரொம்ப பார்க்க போய் இதுலேருந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும், கடைசியில் நம்ம கம்பேரிசன் இல்லாமல் போயிடுவோம்.
அப்போ நான் சிரித்தேன். ஆனால் வீட்டுக்கு போய் நான் யோசித்த பிறகு அவர் சொன்னது கரெக்டுங்க. ஏனென்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது அருமையாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவளை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்குள் இருந்த அழகையும் அவள் மேலிருந்த அழகையும் கண்டு, அவள் நடந்த பாவனை, அவள் பேசின விதம், அவளுடைய எல்லா குணாதிசயங்களை கண்ட உடனே எல்லா பெண்களை விட இவளை அதிகமாய் நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அடுத்தபடியாக அதே வசனத்துல சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. அதிக தயவும் பட்சமும். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். தயவு அதிகம், அன்பு அதிகம், மற்ற எல்லாரை விட நீங்க அதிகத்தை பெறுவீர்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அதிகத்தை உண்டாக்கக்கூடிய தேவ ஆசீர்வாதம் இறங்கும். ஆமென். அதிகத்தை குறித்து நான் பேசுவதற்கு காரணம், கர்த்தர் அதிகத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? அவர் நிரம்பி வழிகூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுனால அதிகத்தை பெரும்படியாக எங்க போனாலும் அதிக தயவு, அதிக கிருபை, அதிக மேன்மை, அதிக ஆசீர்வாதம், அதிக வெற்றி. நான் சொல்கிறேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் 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 நிச்சயம். வாசிங்க. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்நானத்திலே பட்டத்து ஸ்ரீ ஆக்கினான். ஹல்லேலூயா. கவனிங்க, எஸ்தர் ராஜ பதவிக்கு பிறக்காத ஒரு ஸ்திரீ. அவள் பெர்சியா தேசத்தினுடைய ஒரு பெண்மணி அல்ல. அவள் ஒரு யூத ஸ்திரீயாய் இருக்கிறாள். அது மட்டுமல்ல, மோர்தெகாயினால் வளர்க்கப்பட்ட ஒரு யூத அநாதை. ஆனால் தேவன் ராஜாவாகிய ஆகேஸ்வரனுடைய மனைவியாய் இருப்பதற்கு அறியப்படாத இந்த சிறுமி, இந்த யூத அநாதையை ராஜா ஆகேஸ்வரனுடைய ராணியாய் மாற்றினார். இந்த நாள் என்னை கர்த்தர் அனுப்புவதனுடைய காரணம், மறைவில் இருக்கிற உங்களை, உலகத்திற்கு அறியப்படாத உங்களை மேன்மையுள்ள இடங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பார்க்கும்போது, உங்களுடைய பின்னணியை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பின்னணி இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர் அதிகமாய் படிக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு குக்கு கிராமத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க அதிகமாய் படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நீ செல்ல முடியாத இடங்களில், நீ சேர முடியாத இடங்களில் நான் உன்னை உயர்த்துவேன். அதாவது உங்கள் கண்கள் கண்டிராத, உங்கள் காதுகள் கேட்டிராத, உன்னுடைய மனதில் தோன்றாத காரியங்கள் உன்னுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். காரணம், நீ என்னுடைய நோக்கத்தில் இருக்கிறீர். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய நோக்கத்தில் இருக்கிறீர்கள்? நான் சொல்கிறேன், நோக்கம் உள்ளவர்கள் உயர்ந்த ஸ்தானங்கள் அடைவார்கள். High places are waiting for you. ஆமென். கவனிங்க, முழு உலகத்தில் அந்த நாட்களில் எந்த ஒரு பெண் சேராத ஒரு மிகுந்த உயர்வான இடத்திற்கு எஸ்தர் தேவனால் வைக்கப்பட்டாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி என்றால், அறியப்படாத, யாருக்கும் தெரியாத மறைவில் இருந்த இந்த ஸ்திரீ பர்சிய தேசத்தினுடைய மகிமைக்குள்ளும் மாட்சிமைக்குள்ளும் மகத்துவத்திற்குள்ளும் பிரவேசிக்கிறாள். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவார். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் வறுமையிலிருந்து நீங்கள் வளமைக்குள் செல்வீர்கள். கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ள கர்த்தர் உங்களுடைய மனதில், உங்களுடைய கற்பனையில் தோன்றாத இடமாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். உன்னுடைய கற்பனையில் நீ சிந்திக்காத காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத காரியங்கள், நீ ஜெபிக்காத காரியங்கள் கவனிக்க வேண்டும். ராணியாக மாறுவதற்கு எஸ்தர் ஜெபிக்கவில்லை, அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை, அதற்காக ஜெபிக்கவில்லை, அதற்காக வாசிக்கவில்லை, அதற்காக தேவனிடத்தில் முறையிடவில்லை, அதற்காக வேதத்தை வாசிக்கவில்லை. மாறாக கர்த்தர் யாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு புலப்படாத அவருடைய கை ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு சம்பவத்தை அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறதுனால வஸ்தியை நீக்கி எஸ்தரை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு ராணியை நீக்கி வேறொரு ராணியை கொண்டு வருகிறார். காரணம், அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய நோக்கம் உண்டு.
கவனிங்க, இதை பார்க்கும்போது இது தற்செயலா ஏற்படவில்லை, இது தெய்வீக செயல். மறைவிலிருந்து அரண்மனையினுடைய சிங்காசனத்தின் மீது உட்காருவதற்கு அந்த இடம் மாற்றம் ஒரு தற்செயல் அல்ல, இது ஒரு விபத்து அல்ல, இது ஒரு தெய்வீக செயல். ஒரு ராஜவனுடைய ஆசை பாசங்களை வைத்துக்கொண்டு அவனுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு ஒரு யூத அனாதை பெண்மணியை தேவன் ராணியாக மாற்றுகிறார். மற்ற எல்லா கன்னிஸ்திரிகளை விட இவளை அதிகமாய் நேசிக்க தேவனுடைய கரம் அவருடைய உள்ளத்தில், அவருடைய இதயத்தில் அன்பு வைத்தார். You can see the unseen, invisible hand of God in the work of this young Jewish girl. ஒரு சாதாரணமான தாய் தகப்பன் இல்லாத அநாத யூத பெண்மணியுடைய வாழ்க்கையில் காண முடியாத தேவ கரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு இடமாற்றம் உண்டாக்குவதற்கு கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் பட்சமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். God is arranging everything in your favor. உங்கள் தயவில் கர்த்தர் யாவற்றையும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் முதல் கொண்டு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகத்தை பார்க்க போகிறீர்கள். காரணம், ஒரு மனுஷன் செயல்படவில்லை, கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை எழுதிக் கொள்ளுங்கள், இதை எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ராஜாவை பிரியப்படுத்தும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை ராஜாவை பிரியப்படுத்தும் பொழுது முன்னேற்றங்கள் வரும், பதவி உயர்வுகள் வரும். Promotions come when your life pleases the king. Promotions come when your life pleases the king. உங்களுடைய வாழ்க்கை அதாவது ராஜாவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவை பிரியப்படுத்தும் பொழுது முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் வரும். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, ப்ரமோஷன் நிச்சயம். இன்னொருத்தர் தொட்டு சொல்லுங்க, ப்ரமோஷன் நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ப்ரமோஷன் நிச்சயம். பல நாட்களாக நீங்கள் காத்திருந்துக்கலாம், ப்ரமோஷன் நிச்சயங்க. அந்த ப்ரமோஷன் உங்களை அழுகினால் அல்ல, அந்த ப்ரமோஷன் தேவனால் வந்ததுங்க. ராஜாவை நீ பிரியப்படுத்தும் போது தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா! கவனிங்க, நீங்கள் ராஜாவை பிரியப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஒரு மிக பெரிய திருப்பத்தை கொண்டு வருவார். ஆனால் மனுஷனை நீ திருப்திப்படுத்துவாயானால், அவரை பிரியப்படுத்துவானால், கூடி சீக்கிரத்தில் உன்னை வெட்டுண்டு துண்டு ரெண்டுன்னு கூரை போட்டு உங்களை வித்துருவாங்க. ஹலோ, கூரை போட்டு வேதம் சொல்கிறது, மனுஷனை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்த முற்படுங்கள். மனுஷனை பிரியப்படுத்துவது தேவையில்லாத ஒரு காரியம். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்காக கை தட்டுறவங்க நாளைக்கு கையை உயர்த்துவாங்க. ஓசானா ஓசானா என்று இயேசுவை பார்த்து பாடினவர்கள் சிலுவையில் அறைந்து விடுங்கள், அறைந்து விடுங்கள் என்று அதே நாவர்கள் கூக்குரலிட்டது. ஒரு சனப்பொழுதில் உங்களை கை தட்டி வரவேற்பாங்க, அவங்கள ஸ்லைட்டாக தவறான இடத்துல உரசி பாருங்க, சபிச்சு கொட்டிடுவாங்க. அப்போதான் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு வரும். சில பேர் சொல்லுவாங்க, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாது பிரதர். நான் ஆரம்பத்தில் வந்த பொழுது எனக்கு இந்த தமிழ் பழமொழிகள் எல்லாம் தெரியாது பாருங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குது உங்களுக்கு தெரியாது பிரதர்னாங்க. சர்ச்சுக்கு வந்து புத்தில் பாம்பு இருக்குதுன்றாங்க. உண்மையாக சொல்லுறேன், நான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன்னா ஏதோ நம்ம வீட்டு பக்கத்தில் சில புத்துகள் இருந்ததுங்க பழைய சர்ச்சாண்ட. நான் அதுதான் நினச்சேன். அப்போ அவர் சிரிச்சு சொன்னார், நான் அதை சொல்ல வரல, மக்களுக்கள் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், ஏன் பிரதர் விசுவாசிகளை போயிட்டு பாம்புகள்ன்றீங்க? அப்புறம் எனக்கு வயசு 26 தான், அவ்வளோ தெரியாதுங்க. ஆனால் போக 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 தான் வாழ்க்கையினுடைய அனுபவம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டது. யாரை மலை மாதிரி நம்பினோ, இமெயில் அடித்து பல காரியங்களை செய்து விட்டார்கள், பேசி விட்டார்கள், பல காரியங்களை செய்து விட்டார்கள்.
அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், என்னை பிரியப்படுத்தினால் நான் உன்னை உயர்த்துவேன், மனுஷனை பிரியப்படுத்தினால் இந்த காரியம் உனக்கு நடக்கும். அந்த நாள் முதல் கொண்டு நான் தீர்மானித்த காரியம், இனி மனுஷனுக்காக வாழாமல் மனுஷனுக்காக நான் உதவி செய்வேன், எல்லாவற்றையும் போதிப்பேன், உங்களை உயர்த்துவதற்கு என்னுடைய உயிரை பணிய வச்சு போதிப்பேன். ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்த என்னை அர்ப்பணித்தேன். இந்த வரைக்கும் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னை நேசிக்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் அந்த அன்பு உங்களுடைய உள்ளத்தில் வைத்தார். Glory to God. இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை உயர்த்தும் போது எவனுமே அதற்கு மகிமை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். இதை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் கர்த்தரை, அதாவது ராஜாவை, தேவனுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரியப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் திருப்பி விடுவார். ஆமென். அவர் திரும்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீ அவரை பிரியப்படுத்தும் போது அவர் திரும்பி உங்களை தயவு கொடுக்க போகிறார். அவர் திரும்பி என்ன செய்ய போறாருங்க? உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். இந்த நாளில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். God's going to turn around and bless you. கர்த்தர் மீண்டுமாய் திரும்பி ஆசீர்வதிக்க போறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவருனுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். எவருனுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அவருடைய கவனம், அவருடைய எண்ணம், அவருடைய எல்லா விவேகமும் சீக்கிரமாய் அந்த வீட்டுக்குள் போய் அந்த சிறு பெண்ணை காப்பாற்ற வேண்டும். ஆனால் போகின்ற இடைவேளையில் ஒரு துணிச்சல் உள்ள, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயானவள் எந்த ஒரு முன் அழைப்பில்லாமல், எந்த ஒரு முன் வரவேற்பில்லாமல் தன்னுடைய மனதில் தீர்மானித்த காரியத்தை, தன்னுடைய வீட்டில் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொடுவேனானால் நான் சுகமாக்கப்படுவேன் என்று அவளுக்குள்ளே அவள் சொல்லிக்கொண்டு, யாருடைய உதவி நாடாமல், யாருடைய ஆலோசனை கேட்காமல், யாரிடத்தில் நான் போலாமா போக வேண்டாமா என்று கேட்காமல், நல்ல ஒரு புத்திசாலியுள்ள ஸ்திரீயாய் தனக்குள் ஏற்படுத்தின அந்த உணர்வை, தனக்குள் ஏற்படுத்தின அந்த திட நம்பிக்கையை விசுவாசித்து அவருக்கு பின்பாக சென்று, எல்லாரும் அவரை சுற்றி இருந்த போது அவர்களுடைய கால்களுக்குள் நடுவில் பூந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு, இவர் போய்கொண்டிருந்தவர் திரும்பி என்னை தொட்டது யார்? You will make God turn in your direction. When God's favor is on your life, தேவனுடைய தயவு உங்கள் மீது இருக்கும்போது போய்கொண்டிருக்கிறவர் திரும்பி உன்னை ஆசீர்வதிப்பார், திரும்பி உன்னை சுகப்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்பி என்னை தொடராருங்க. போய்கொண்டிருந்தவர் திரும்பி என்னை தொட்டு கொண்டிருக்கிறாருங்க. திரும்பி என்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், திரும்பி என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், திரும்பி எனக்கு தயவு கொடுத்து கொண்டிருக்கிறார், திரும்பி என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருந்தவர் திடீரென்று திரும்பி, என் திசையை பார்க்காதவர் என் திசையில் திரும்பும்படியாக பிதாவாகிய தேவன். Oh God, I feel the anointing. Hallelujah. 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 I say to you in the name of Jesus, your God is turning around in your direction. உங்கள் திசையில் தேவன் திரும்பி கொண்டிருக்கிறார். உங்கள் திசையில் தேவன் இந்த காலையில் திரும்பி கொண்டிருக்கிறார். உங்கள் திசையில் பிதாவாகிய தேவன் திரும்பி கொண்டிருக்கிறார். திரும்புவது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிக்க அவர் திரும்புகிறார், உன்னை சுகமாக்க திரும்புகிறார், உன்னை உயர்த்த திரும்புகிறார். உன் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை கொடுக்க திரும்புகிறார். அதை கொடுக்க தேவன் திரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போம்.